ஐயோ ஐயோ லேகா ஐயோ ஐயோ சபரி பண்ணிட்டேனே ஐயோ சபரி அவசரப்பட்டு எப்படி பண்ணிட்டாலே சபரி ஐயோ ஐயோ முதல்ல எந்திரிங்க சந்திரா இப்படி பண்ணிட்டாலே எந்திரிங்க சபரி இன்ஸ்பெக்டர் நான் என்ன சொல்றேன் லேக்கா தெரியும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். சந்திராக்கும் லேக்காவுக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. முடிவுல சந்திரா கோவப்பட்டு லேக்காவை உயிரோட கொளுத்திருக்கா. இல்ல லேக்காவ நான் ஒண்ணும் பண்ணல அவ உயிரை காப்பாத்ததான் நான் வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடியே இவ புருஷன் சஞ்சய் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா உன்னை கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன்னு லேக்கா கிட்ட சொல்லியிருக்கா. வசுந்தரா மேடமும் அதை கேட்டிருக்காங்க. லேக்கா உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு சந்திரா தான் காரணமா இருப்பா. அதனால லேக்கா உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு 2 நாளைக்கு முன்னாடியே வசுந்தரா மேடம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாதுகாப்பு கேட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வசுந்தரா மேடம் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல மேடம் நான் எதுவும் பண்ணல, நான் ஒண்ணும் பண்ணல. அவ்வளவுதான் கொளுத்திக்கிட்டா. நான் எதுவும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, சந்திரா இதை சத்தியமா பண்ணிருக்க மாட்டா. அவளை விட்டுருங்க இன்ஸ்பெக்டர். நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம உன் பொண்டாடிய கொலை பண்ணிருக்கா. நீ என்னமோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. என்ன 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டீங்களா? விசாரிச்சா தெரிய போகுது. இழுத்துட்டு வாங்க இவளை. நான் எதுவும் பண்ணல. ஈசிஆர்ல இருக்கிற வசுந்தரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. அப்புறம் போட்டோகிராஃபர், ரிப்போர்ட்டர்ஸ் உடனடியா எல்லாரையும் வர சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். நான் சந்திராவை அரெஸ்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் வர சொல்லுங்க. வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். நான் ஒண்ணும் பண்ணல. விடுங்க மேடம். சொன்னா நம்புங்க மேடம். போ ஆமா விடுங்க. சீக்கிரம் வா. இறங்கி போமா மேடம். நான் என்ன பண்ணுவேன்? பேசாம வா. மேடம் சொன்னா நம்புங்க. எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடங்க வண்டியில ஏறுமா. மேடம் இன்ஸ்பெக்டர் சந்திரா மேடம் மேடம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மேடம். சந்திரா இதை செஞ்சிருக்க மாட்டா. கொஞ்சம் பொறுமையா விசாரிங்க மேடம். என்னது மாப்பிள்ள கனடாவா? வேண்டவே வேண்டாம். நான் ஒரே பொண்ணை வச்சிருக்கேன். அவளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நான் இங்க என்ன பண்றது? மும்பை, டெல்லி, பெங்களூரா இருந்தா கூட பரவாயில்ல. இங்கேயே எங்கேயாவது பாருங்களேன். சரி சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். வாங்க முத்தரசன். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். என்ன திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க? எதுவும் நல்ல விஷயமா? ஆமா, ஒரு நல்ல விஷயம் தான். சொல்லுங்க. என் பொண்ணுக்கும் சபரிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸா? என்னமா சொல்றீங்க? டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன். அதுக்கே நீங்க இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க? அந்த பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் போல இருக்கு. நானும் என் பொண்ணுக்கு எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய இடம் தெரியுமே, அதுக்கு தான் வர சொன்னேன். ஆனா ஃபாரின் மாப்பிள்ள வேண்டாம். சரிம்மா, நல்ல இடம் நிறைய இருக்கு. உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணா அவங்க போட்டி போட்டுட்டு வருவாங்க.
நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில்ல அனுப்பி வைக்கிறேன். ஆனா பையன் பெரிய இடமா தான் இருக்கணும். ஏன் பொண்ணுக்கு பணிஞ்சு போறவனாவும் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ள வாங்க. இங்க வசுந்தரா மேடம் யாரு? நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், ஒரு சேட் நியூஸ். என்ன? உங்க பொண்ணு லேக்கா இறந்துட்டாங்க. நோ நோ நோ. நீங்க சொல்றது போய். நான் நம்ப மாட்டேன். மேடம், நான் சொல்றது உண்மை. இல்ல லேக்கா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க. இல்ல, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது, எதுவும் ஆயிருக்காது. ஹலோ மேடம் கிட்ட போன் கொடுங்க. ஒரு நிமிஷம், இதோ கொடுக்குறேன். மேடம், எங்க இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. என்னங்க? ஹலோ வசுந்தரா மேடம், மனசை திடப்படுத்திக்கோங்க. உங்க பொண்ணு லேக்கா இறந்து போயிட்டாங்க. சந்திரா கோவப்பட்டு லேக்காவை உயிரோட கொளுத்திருக்கா. சந்திரா இதை சத்தியமா பண்ணிருக்க மாட்டா. யோ, உன் பொண்டாடிய கொலை பண்ணிருக்கா. நீ என்னமோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நீங்க சொல்ல கேளுங்க, நான் எதுவும் பண்ணல. ஐயோ இல்ல, நான் எதுவும் பண்ணல. மேடம் இருமா. லேக்கா லேக்கா லேக்கா. லேக்கா. சஞ்சய், சந்திரா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணல சஞ்சய்? இல்லையேம்மா, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னப்பா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஆ? எங்க போயிட்டா? லேட்டானா கூட உனக்கும் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாளே. ம். சரி வா, உள்ள போலாம். என்ன ராதா, சஞ்சய் கூட சந்திரா வருவான்னு சொன்னா இவன் மட்டும் தனியா வந்து நிக்கிறான். இல்லங்க, அது நான் அவளை பார்க்கலப்பா. அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும். அவ செல்லுக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அம்மாவும் ரொம்ப நேரமா அவன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா கிடைக்கவே இல்லடா. தேவி, 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 உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்திராவை காணும்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. அவன் எங்க போனான்னே தெரியலையா. அதுக்கு அட, சஞ்சய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப பார்த்து அந்த வனிதா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டா. அந்த குழந்தையோட அந்த பானுவை பார்த்த உடனே உனக்கு இனிமே அந்த சஞ்சயை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கடவுளா பார்த்து அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டான். இந்த குடும்பத்துக்கு நீதான் வாரிசை பெத்து கொடுக்க போறேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. உன் உள் மனச முதல்ல தூக்கி குப்பையில போடு. ஏதோ சோறு போடுறாங்க, தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க, அதுலயும் நீ மண்ணை போட்டுக்காத. உன்கிட்ட எனக்கு பிரச்சனையே இதுதான். நம்ம நிலவரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கையில 4 காசு கிடையாது, காதுல கழுத்துல போட்டு அனுப்புறதுக்கு 2 நகையும் கிடையாது. உன்னை எப்படி நான் கரை சேர்க்க முடியும்? நான் சம்பாரிச்சுக்குவேமா? அதுக்குள்ள உனக்கு வயசாயிடும். இந்த வயசுலயே உன்னை தள்ளி விடத்துக்கு கையில 4 காசு இருக்கணும். உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாயிட்டா நான் எங்க போய் மாப்பிளைய தேடுறது? அம்மா, கொஞ்ச நாளைக்கு என்ன பத்தி நீ கவலைப்படாத, அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. என்ன பத்தி கவலைப்பட்டு நீயும் போய் சேர்ந்துராத. அந்த கவலை தாண்டி எனக்கும் இருக்கு. ஏற்கனவே என் உடம்புல 1008 கோளாறு இருக்கு. நான் உயிரோட இருக்கும் போதே இன்னும் ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இல்லன்னா நான் செத்து போனாலும் நிம்மதி இல்லாம பேயாதான் அலையணும்.
உன்னால திருத்தவே முடியாதாமா? நான் ஒருத்தி தான் உனக்கு உலகமா? நீ ஏமா இப்படி சுயநலமா யோசிக்கிற? அந்த பானு குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்த. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருப்பேன். மீன் மேல இறக்கப்பட்டான்னு வச்சுக்கோ, மீனவன் வீட்டுல சோறே பொங்க முடியாது. அந்த மாதிரி தான் பொண்ணை பெத்தனா. மத்தவங்க மேல நான் இறக்கப்பட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு காலத்துக்கும் எதுவுமே நல்லது நடக்காம போயிடும். நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிட்டே இருந்த, உனக்கு கூட தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இப்ப என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுற மாதிரி என்னை தேடி அப்புறம் நீ அலைய வேண்டியதா இருக்கும். ஐயோ, உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேனோ எனக்கு தெரியலம்மா. கடவுளே, இவ ஏன் இப்படி இருக்கா? இவ கொஞ்சம் மனசு வச்சிருந்தா எப்பவோ அந்த சஞ்சய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வந்திருக்கலாம். இந்நேரம் கர்ப்பமும் ஆயிருப்பா. கடவுளே, நீதான்ப்பா மனசு வைக்கணும். சந்திரா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. நீதான்ப்பா எப்படியாவது அந்த சந்திராவை சஞ்சய் கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்பதான் என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீதான்ப்பா நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரணும். சஞ்சய், 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 சஞ்சய். என்ன சபரி குரல் மாதிரி கேக்குது? சஞ்சய், சபரி, சபரி. என்னாச்சு? என்னாச்சு சபரி? ஏன் இப்படி ஓடி வரீங்க? சஞ்சய், லேக்கா இறந்துட்டா சஞ்சய். சபரி, என்ன சொல்றீங்க? என்னாச்சு லேகாவுக்கு? என்னப்பா ஆச்சு? சொல்லுப்பா. சபரி, என்ன சபரி, சபரி, நீங்க முதல்ல உட்காருங்க. அம்மா, நீங்க போய் தண்ணி கொண்டு வாங்கம்மா. இல்ல, இதெல்லாம் எதுவும் வேணாம்மா. நான் வந்திருக்கிறது காரணமே லேக்காவை கொலை பண்ணிட்டு தான் போலீஸ் சந்திராவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சபரி, என்ன சொல்றீங்க? ஆமா சஞ்சய், சந்திரா என் மொபைலுக்கு போன் பண்ணி என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னா. லேக்கா சந்திராக்கு போன் பண்ணி சபரி சரண்யா கூட சேரதை என்னால தாங்கிக்க முடியல. சபரி இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் சாக போறேன்னு சொல்லிருக்கா. அவ இப்படி சொல்றதை கேட்டுட்டு பதட்டமா அவளை பாக்குறதுக்காக சந்திரா போயிருக்கா. அவ அங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி லேக்கா இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறான்னு என்கிட்ட சொன்னா. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு கேட்காம சந்திரா சொன்ன இடத்துக்கு போனேன். அங்க இப்படி ஒரு முடிவு வந்து எனக்கு தெரிஞ்சு சந்திரா சத்தியமா லேக்காவை கொலை பண்ணிருக்க மாட்டா. லேக்கா இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாலே. லேக்கா 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 இறந்தது ஒரு பக்கம், சந்திராவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சஞ்சய். அதான் நான் இங்க வந்து சந்திரா இப்ப எங்க வச்சிருக்காங்க? சந்திரா ஈஸியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. லேக்கா பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என் மருமக எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கா. ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கு அவ என்னைக்குமே போக மாட்டா. சஞ்சய், நம்ம உடனே அட்வொகேட்டை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். ராதா, நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்க போய் சந்திராவை கூட்டு வந்துடுறோம். இல்லங்க, நானும் வரேன். நானும் சந்திராவை பார்க்கணும். வேணாமா? அப்பா, நீங்க இங்கே இருங்க. அம்மாக்கு ஆறுதல் சொல்லுங்க. நானும் சபரியும் போயிட்டு வரோம். சபரி, வாங்க சந்திராவை கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க சஞ்சய்.
சபரி நீங்க உட்காருங்க, நான் ஓட்டுறேன். டேய், ஜாக்கிரதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டினேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் காட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னம்மா சொல்ற நீ? இந்த குடும்பமே வருத்தத்துல அழுதுட்டு இருக்க. ஏய், நீ நான் என்னடி பண்ண? லேகா மேல இருந்த வெறுப்புல சந்திரா அவளை கொலை பண்ணிட்டா போல இருக்கு. கொலை கேஸ்ல உள்ள போனவ இனிமே எப்ப திரும்பி வர போறா? ச்சே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. கடவுளே, நீதான் சந்திராவை காப்பாத்தணும். சஞ்சய் வரும்போது சந்திராவோட தான் வரணும். சந்திரா, சஞ்சய், சந்திரா, என்னாச்சு சந்திரா? நான் கொலை பண்ணல சஞ்சய். என்ன நீங்க நம்பினா போதும். சந்திரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்ன லேக்காவ காப்பாத்ததா நான் அங்க போனேன். அவளும் என் பேச்ச கேட்டு சமாதானம் ஆயிட்டா. ஆனா கடைசி நேரத்துல அவ ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு போனான்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீ அங்க போயிருக்க கூடாது சந்திரா, அதுவும் தனியா போயிருக்கவே கூடாது. லேகாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவளுக்கு நிலையில்லாத மனசு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. இப்படி தனியா போய் அநியாயமா கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டியே. என் மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சேன்னு நான் கவலைப்படல சஞ்சய். நான் போயும் லேக்காவை காப்பாத்த முடியாம போயிடுச்சே, அதுதான் என்னோட கவலை. அவதான் என்ன எதிரியா நினைச்சாலே தவிர, ஆனா அவளை நான் அப்படி எதிரியா நினைச்சதே இல்ல. என் கண்ணு முன்னாடியே. கவலைப்படாத சந்திரா, உன் மேல தப்பு இல்ல. நாம எதுக்கு பயப்படணும்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், சந்திராவுக்கு லேக்கா இறந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்ஸ்பெக்டர், லேக்கா சூசைட் பண்ணிக்க போறேன்னு சந்திராவுக்கு போன் பண்ணிருக்கா. அதை தடுக்க தான் சந்திரா அங்க போனா. இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சந்திராக்கு நீங்க யாரு? நான் அவ ஹஸ்பண்ட். உங்களை யாரும் இங்க வர சொல்லலையே. நீங்க என் மனைவியை தப்பா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. லேக்கா இறந்ததுக்கும். ஷட் அப். லேக்கா இறந்து போகல, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.